ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு ஈஸியான புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாயில் வச்சோடனே அப்படியே உள்ள கரைஞ்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஆரஞ்சு புட்டிங் பண்ணுறதுக்கு 3 ஆரஞ்சு பழத்தை நல்லா கட் பண்ணி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸ் புழிஞ்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து இந்த ஜூஸ் ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது உள்ள சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கலந்து வச்சிருக்கிற இந்த ஆரஞ்சு புட்டிங்கோட மிக்சரை உள்ள சேர்த்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இதை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா கார்ன்ஃபிளவர் உள்ள போய் தங்கிக்கும். இது உள்ள நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரையை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாத ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கறனால. இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. நான் வந்து இது நல்லா புளிப்பா கம்மியாக இருக்கிற ஆரஞ்சா எடுத்திருக்கேன். அதனால 3 எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் நல்லா புளிப்பா இருக்கிற ஆரஞ்சா எடுத்தால் நீங்கள் ஒரு 2 மட்டும் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க மீதி. இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் அது சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். இதுதான் சரியான பதம். ஸ்டார்டிங்லேயே கெட்டியான மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்துட்டோம்னா புட்டிங் வந்து சரியா வராது. இந்த அளவுக்கு திக்காகி வரணும். இதுதான் சரியா இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் சூடெல்லாம் நல்லா குறைஞ்சி வெது வெதுப்பா வர வரைக்கும் இது வச்சுக்கணும். ரொம்ப ஆற வச்சிடக்கூடாது. அப்புறம் இதுலயே எல்லாமே கெட்டியாயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா அந்த சூடு கொஞ்சம் குறையிற அளவுக்கு இது அப்படியே வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மோல்டில் சேர்த்தலாம். நம்ம வீட்டில் எது கப்பு டம்ளர் நம்மளுக்கு எது விருப்பமோ அதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பேப்பர் கப்பில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ செட் ஆகிற வரைக்கும் இதை ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் இதை அப்படியே வச்சிருங்க. நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாகுது. தொட்டா பாருங்க எதுவுமே ஒட்டலை. இந்த அளவுக்கு நல்லா இப்போ லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்படியே ஈஸியாக அழகாக எடுக்க வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆரஞ்சு புட்டிங். பாருங்க எவ்வளோ கிளாஸியாக, பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் கட் பண்ணுறேன். அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆரஞ்சு புட்டிங் ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.